வணக்கம். நாங்கள் அனுராதபுரத்தில் தான் ஒரு கார் சேல்ஸில் நிற்கிறோம். இங்கே எல்லா வகையான கார்களும் இருக்குது. டொயாட்டா ஹைலக்ஸ் பிக்கப், அதை விட ஐக்குவா கார், பெட்ஸ் கார் என பலவிதமான கார்கள் இருக்குது. இது பற்றிய விவரமான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன விலை, எத்தனையாம் ஆண்டு வந்தது, எவ்வளோ லீசிங் போடலாம்ன்றது முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் KI 4878 டொயாட்டா பீசோ கார். இது எத்தனையாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்டா? 2007ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதுதான் கலர். இது என்ன கலர்ன்னு சொல்லலாம். நான் ஒரேஞ்சன்று தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரேஞ்சன்றும் இல்லை, இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பெயிண்ட் தான். நான் இது வந்து டொயாட்டா பீசோ கார், KI நம்பர். உள்வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லாம் ஒரு காருக்குரிய சகல இதுகளோடையும் இருக்குது. அது ஓட்டோ கியர் தான். இதுக்கு வந்து 4 டயரும் ஒரு புது டயருன்னு சொல்லிடாத ஒரு முக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த காருக்கு ஓனர் சொல்கிற விலை 48,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அடுத்த இந்த ஹைலக்ஸை பார்ப்போம். ஹைலக்ஸ் இந்த ஹைலக்ஸோட டயர்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் முக்கா கண்டிஷனாக இருக்குது. 4 டயரும் நல்ல டயர்கள்லாம் இருக்குது. இதோட கருப்பு கலர் தான். PD நம்பர். இதோட ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டை பார்ப்போம். 2012ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இந்த ஹைலக்ஸ் வாகனம் கணவன் பேர் வாங்குறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பியல். கூட நிறுவனங்களுக்கு வேலைகிறார்கள். நிறுவனங்களுக்கு ஓடலாம், அரசு நிறுவனங்களுக்கு ஓடக்கூடியதாக இருக்குது. இந்த வேன் வந்து ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்குது. இந்த ஹைலக்ஸ் ஒரிஜினல் பெயிண்டுகள், ஒரிஜினல் வளங்களோடு இருக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் இருக்குது. இந்த ஹைலக்ஸுக்கு இந்த கடை ஓனர் சொல்கிற விலை 1,18,00,000. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அடுத்த ஒரு சில்வர் கலர் டொயாட்டா கார். இது வந்து எத்தனையாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்டா? இது 2007 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. சில்வர் கலர். ஒரிஜினல் பொடி வளங்களோடு இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் பொடி வளங்கள், டயர்கள் எல்லாம் ஒரு முக்கா கண்டிஷன் டயர்கள் இருக்குது. இதுவும் டொயாட்டா பீசோ. இதோட ஓட்டோ கியர் தான். நார்மலாக உள்ள கார் தான். நீட்டாக தான் இருக்குது உள்வளங்கள். இந்த KE 9419க்கு ஓனர் சொல்கிற விலை 48,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அடுத்து இந்த KQ ஒன்று நீக்கு 4770. இது ஒரு மலேசியன் கம்பெனி கார். இது உற்பத்தி ஆண்டு வந்து 2011 உற்பத்தி ஆண்டில் ரிஜிஸ்டர் பண்ணினது தான். உங்களுக்கு தெரியும், மலேசியன் கம்பெனி கார்கள் இப்போ பிரபலியமாக இலங்கையில் இருக்குது. இந்த காருக்கு ஓனர் சொல்கிற விலை 37,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இந்த காரெல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது. இது ஒரு மேனுவல் கியர் தான் இருக்குது. உள்வளங்கள் நீட்டாக இருக்குது. இது வந்து சும்மா நார்மலாக எங்கெண்ட உதாரணத்துக்கு இஞ்சத்திய காரோட பார்க்க வெகனர் காருன்ற தோட்டத்தில் இருக்குது. வெகனர் ஓட்டோ. இது மேனுவல், அவ்வளோதான். இந்த வாகனம் வந்து வியாபாரம் செய்கிறார்கள் அல்லது கம்பெனிகளுக்கு ஓடுறார்கள் கூட பொருந்தும். இந்த கூலர் வேன் வந்து ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினலாக வந்த பின் கூலர் டேங்கும் ஒரிஜினலாக வந்தபடியே இருக்குது. கம்பெனியால் வந்தது. இது வந்து ஒரு LH நம்பர். இது வந்து தயாரித்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 2010ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இந்த வேன் வந்து உடனடியாக விற்பனைக்காக இருக்குது. ஒரிஜினல் பழங்கள் எல்லாம், டயர் எல்லாம் புதிய டயர்கள்லாம் இருக்குது. 4 டயர், பின்னுக்கு 6 டயரும். இது வந்து கூடுதலாக வியாபாரிகளுக்கு பொருந்தக்கூடிய வாகனம். ஏனென்றால் இது அந்த பிஸ்கட் கம்பெனிகளுக்கு மூடலாம். மற்ற கூலிங் சம்மந்தப்பட்ட இது ஒரு கூலருக்காகவும் பாவிக்கலாம், 2க்குமாகவும் பாவிக்கலாம். இது உள்வளங்கள் எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இது கிலோமீட்டர் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 45,50,000 ரூபாய். நீங்கள் பார்த்த இந்த வாகனங்கள் பற்றிய மேலதிக தகவலை அறிய ஓனர்கிட்ட நம்பரை நாங்கள் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறோம். எடுத்து தெளிவான விவரங்களை அறிஞ்சு கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.